ரெனாகான் AAC பிளாக்ஸ், ஒவ்வொரு சதுர அடியிலும் சந்தோஷம். ராசா சொன்னது தவறு என்று சொல்லுகிறார்கள். என்ன தவறாக சொல்லி இருக்கிறார்? மனு தர்மத்தை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று யாராவது பேசணுமா? வாயாலேயே மனுங்கிறது ஒரு உளறல்னு சொல்லிட்டீங்க. வீடு திறப்பு விழாவுக்கு இந்த மந்திரம் ஓதுறோம், கல்யாணத்துக்கு இந்த மந்திரம் ஓதுறோம், கருமாதிக்கு இந்த மந்திரம் ஓதுறோம்னு ஒரு ஓபன் புக்லெட் இருக்கானா? இல்ல. ஆராஜா மட்டும் இல்லைங்க, அப்படிதான் பண்ணாரு. புத்தகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இதே மேடையில வந்து முறையாக மனுஸ்மிருதி சம்பந்தமான விளக்கத்தை கொடுக்கல. சும்மா கோபறீங்க. கொடுத்தாங்க, கொடுக்கல. இப்ப நீங்க சொல்லுங்க. இப்ப நான் சொல்றேன், மனுஸ்மிருதியிலே நான் என்ன சொல்றேன், நான் கேக்குறேன். இது மாதிரி நீங்க ஓவியா அவர்கள் பகிரங்கமா அறிவிக்கிட்டங்க. நீங்க திராவிட கழகத்தினுடைய இந்த நாத்திகவாதத்தினுடைய அடையாளம் தானே. மனுஸ்மிருதியிலே இயற்றப்பட்டதற்கான ஆதாரம் எங்க இருக்கு? இப்ப நீங்க இஸ்லாமிய மதத்தினுடைய அந்த மத நம்பிக்கையின்படி அவங்க ஒரு சட்டத்திட்ட வச்சிருக்காங்க, ஷரியத் சட்டம்னு வச்சிருக்காங்களா? அந்த ஷரியத் சட்டத்தை போய் நீங்க விமர்சிச்சு பேசுறதுக்கு உங்களால முடியுமா? 1000 மேடையில பேச. ஐயோ, ஆராசா பேசுவாரான்னு கேக்குறேன். ஆராசா பேசி இப்ப நான் ஓவியா அவர்கள் நேரடியா வைக்கிறேங்க. ஆராசா உண்மையான இருந்தால் ஷரியத் சட்டம் உண்மையிலேயே கடுமையாக மதவெறி பிடித்த சட்டம்னு சொல்லுவாரா? மனு தர்மம் தான் இந்து மதம்னு சொல்லி எங்களை அசிங்கப்படுத்த நிறுத்தணும். மனு தர்மம் எங்க அசிங்கம் நீங்க சொன்னப்பயே நாங்க ஜெயிச்சிட்டோம். தங்களுடைய வீடுகள்ல பார்ப்பனர்களை கூப்பிட்டு உட்கார வைத்து ஓதுகிற மந்திரத்துக்கு என்ன அர்த்தம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம கேட்கல. ஒரு தந்தை இப்ப அரசியல்வாதியா கருணாநிதி இருந்தாரு, பிள்ளையும் இவரு இருக்கிறாரு. அப்ப அது வந்து வர்ணாசிரமமா? அவர் விருப்பங்க. இந்து மக்கள் கட்சிங்க. ஆமாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லா ரெடி பண்றாங்க. ஒரு பார்ப்பனரும் பறையரும் பல்லரும் முதலியார் கோனாரும் எந்த அம்மா அப்பாவுக்கும் பிறக்கும் போது பல்லராவோ கோனாராவோ முதலியாராவோ பார்ப்பனராவோ இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு பார்ப்பனர் மேட்ரிமோனியல்ல பார்ப்பன வீட்டு பொண்ணுதான் வேணும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. சாதியை நான் பேசுகின்ற ஒவ்வொரு இடத்தையும் வார்த்தையை நீங்க கொண்டு வரீங்க. சுபவீர பாண்டியன் செட்டியார் சமூகத்தை சார்ந்த செட்டியார் பொண்ணு தான் பார்த்து கல்யாணம் பண்ணாரு. நிலப்பரப்பின் அது அவரோட உரிமை. அதை நீங்க போய் தப்புன்னு சொல்லுவீங்களா? அதாவது பச்சை பிள்ளைக்கு சொன்னா கூட புரியும், ஆனா புரியாத மாதிரியே நடிக்கிறவங்களுக்கு கஷ்டம். அறிவியல் சமூகமாக இந்திய சமூகம் வளராமல் தேங்கி போனதுக்கு இந்து மதத்தை தவிர வேறு ஒரு காரணம் இருக்க முடியாதுன்னு அவர் ரொம்ப அழுத்தமா சொல்றாரு. நிறைய சொல்றாரு. ஆரிய திராவிடம் கட்டுக்கதை, அது குப்பத்தட்டில போட வேண்டியது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதனுடைய கடைசி வேர் இந்த மண்ணில இருந்து அகற்றப்படும் வரை நாங்கள் பேசுவோம். அதை யாரும் தடுக்க முடியாது. ஆராசா அவர்களே, நீங்கள் தேவையற்ற பதட்டத்தை ஏற்படுத்த கூடாது. நீங்கள் ஏற்படுத்த நினைத்தீர்கள் என்று சொன்னால் பின்விளைவுகளை மக்கள் கொடுப்பார்கள். நீங்கள் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஆராசா அவர்கள் பெரியார் திடலில் பேசுகின்ற பொழுது இந்த மாதிரி நாம் சுத்திர சாதியாக 4ஆம் சாதியாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இழிநிலை மாற வேண்டும் என்பதாக பேசியுள்ளார். திராவிடர் கழக மேடைகளில் இது வந்து தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம், புதிய விஷயம் அல்ல. இதனை மையமாக வைத்து ஒரு விவாதத்தை அதை வந்து ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சு அப்படின்னு அடைமொழி கொடுக்குறாங்க. அதில் என்ன சர்ச்சைக்குரிய பேச்சு இருக்குன்னு எனக்கு தெரியல. இது காலங்காலமாக வந்து பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நம்ம இதில் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இதை ஏன் எதிர்க்கிறதுல வந்து இப்போ யார் பேசுகிறதையும் வந்து யார் வேணாலும் வந்து மாற்று கருத்து சொல்லலாம், எதிர்க்கலாம். ஆனால் எதிர்ப்பதில் ஒரு தார்மீக நேர்மை இருக்க வேண்டும். ராசா சொன்னது தவறு என்று சொல்லுகிறார்கள். என்ன தவறாக சொல்லியிருக்கிறார்? அதாவது இல்லாத ஒரு விஷயத்தை ராஜா பேசியிருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் அவர் சொன்னது தப்பு. இல்லைன்னு சொன்னால் அந்த விஷயம் உங்களை காயப்படுத்துவது உண்மையாக இருந்தால், உண்மையாக அது யாரால் சொல்லப்பட்டிருக்கிறதோ அவங்க மேலே தான் கோபம் வரணுமே ஒழிய ராஜா மேலே கோபம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. சொல்லுங்கள், இது எதனால உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது? அதாவது எனக்கு பிரச்சனை அப்படிங்கிறத தாண்டி பொதுவாக இன்றைக்கு நீங்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், நம் அனைவருக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை சட்டம், அடிப்படை மனு என்று சொன்னால் அது அரசியலமைப்பு சட்டம். அதன் அடிப்படையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் தான் எல்லோரும் சமம்,
எல்லோருக்கும் எல்லா விதங்களிலும் சமதர்மம் இருக்க வேண்டும் என்ற நிலையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், நம்ம போயிட்டு இருக்கோம். மத நம்பிக்கை என்பது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஒவ்வொரு நிலையில உருவாகி வரக்கூடியது தான். நீங்க உதாரணத்துக்கு சொல்ல போனா கிறிஸ்தவ மதத்திலே பழைய ஏற்பாடு என்று புதிய ஏற்பாடு என்று உண்டு. பழைய ஏற்பாட்டினுடைய நடவடிக்கைகளை எல்லாம் இப்பொழுது நான் சுட்டிக்காட்டி கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்களை எல்லாம் கிறிஸ்தவ கலீலியோவை இவர்கள் எப்படிப்பட்ட ஒரு குற்றம் சுமத்தி ஒரு மிகப்பெரிய அறிவாளிக்கு எதிராக வாழ்ந்த மதம் கிறிஸ்தவ மதம் என்று சொல்லி கிறிஸ்தவ மதத்துக்கு எதிராக ஒரு தேவையற்ற விஷயத்தை இப்பொழுது நான் ஏற்படுத்தி கொண்டிருந்தேன் என்று சொன்னால் அது எப்படி அந்த மதத்துக்கு எதிரான தேவையற்ற ஒரு பதட்டத்தை உருவாக்குமோ அது மாதிரி தான் மனுஸ்மிருதி என்கின்ற ஒரு விஷயத்தை இது இந்த காலத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களுடைய நம்பிக்கையோடு கலந்து இந்து என்றாலே சூத்திரன், சூத்திரன் என்றாலே இந்த மாதிரியான மகன் என்கின்ற அந்த வார்த்தையானது பொத்தாம் பொதுவாக பேசக்கூடிய அந்த வார்த்தையானது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவருடைய வார்த்தையாக இருக்கக்கூடிய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையானது இந்துக்களாகிய அனைவருடைய மனசையும் கேட்கும் பொழுது காயப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய வாதம். மனுஸ்மிருதி அப்படின்னா இது யாருமே ஆதாரபூர்வமாக ஆய்வு செய்து ஆராய்ச்சி செய்து வெளிப்படுத்தியதல்ல. இன்றைக்கு நம்ம கீழடியில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. மனுஸ்மிருதி அப்படி ஆய்வுக்குட்படுத்தி அது வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய விஷயமான்னு பார்த்தா அப்படி இல்லை. பல காலங்களில பல குழப்பங்கள் அதில் ஏற்படுத்தி இருக்கிறது. வில்லியம் ஜோன்ஸ் அதை இயற்றி அதை எழுதி இங்கு வெளிக்கொண்டு வரும் பொழுது அதை நீதிமன்றம் பல கேள்விகளை கேட்டிருக்கின்றது. காந்தியடிகள் முதற்கொண்டு இதிலே முறையான வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் அவர் எழுதவில்லை என்ற பல குறைகளை அப்பொழுது சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு உறுதியாக இது இந்த மனு தர்மமானது இந்த காலத்தில் இயற்றப்பட்ட அந்த ஆதாரங்கள் எல்லாம் இப்பொழுது இருக்கிறது, ஆய்வு செய்யப்பட்டிருக்கின்றது, வரலாற்று பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற ஆதாரமே இல்லாத போது அதை பிடிச்சுக்கிட்டு இன்னைக்கு மனு என்றால் இந்து மதம், இந்து மதம் என்றால் இந்த சூத்திரன், சூத்திரன் என்றால் இது என்று சொல்லுகின்ற இந்த குழப்பமான ஒரு போக்கானது ஆராசா எடுத்திருக்கக்கூடிய அந்த செயலானது தேவையற்றது. எனவே தான் எங்களுடைய எதிர்ப்பை ஆராசா அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த நீலகிரி மக்கள், நீங்க தானே பகுத்தறிவு மக்கள் பிரச்சனையை பாருங்க, எதுக்கு நீங்க சனாதனத்தெல்லாம் பார்த்து யோசிக்கிறீங்க, மத நம்பிக்கையோடு பேசுகிறீர்கள்னு சொல்லக்கூடிய ஆராசா மக்கள் பிரச்சனையை போய் பாருங்க. அதை விட்டுட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களிலே உங்களுடைய ஆட்சியிலே 1.5 ஆண்டு கால ஆட்சியிலே மின்சார விலை உயர்வு எழுதிருக்கு, சொத்து வரி ஏறி இருக்கு, பல மக்கள் கஷ்டப்படக்கூடிய நிலையில் இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கான ஒரு வாழ்க்கைக்கு என்ன பிரச்சனையோ அதை பத்தி பேசாம இந்த மாதிரியான விஷயங்களை பேசி தொடர்ச்சியாக இந்து மதத்தை சார்ந்தவர்களை காயப்படுத்தக்கூடிய வேலையை ஆராசா செய்து வருகிறார். எனவே தான் ஆராசா அவர்களுக்கு எதிரான கண்டனங்களை நாங்கள் பதிவு செய்து வருகின்றோம். திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய தலைமை இதுவரை ஆராசாவினுடைய வார்த்தைக்கு எந்த விதமான அறிக்கையும் வெளியிடவில்லை. எனவே திராவிட முன்னேற்ற கழகமே ஆராசா அவர்களுடைய கருத்தை ஏற்கலாமா வேண்டாமா என்கின்ற குழப்பத்தில் இருக்கிறது. உண்மை அதுதான். சரி, ஓகே, நல்லது. இப்போ நீங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லிட்டீங்க. இதில் முதல்ல நீங்கள் எடுத்துக்கிட்டது மனு என்பது ஒரு ஆதாரமற்ற நூல், சரியா? ஆமாம். சரி, அதை ஏன் இப்போ எடுத்துக்கிறாங்க அப்படின்னு கேட்டுருக்காங்க. அதுக்கு நீங்கள் ஒரு அழகாக ஒரு உதாரணமும் சொன்னீங்க. பைபிள் பழைய ஏற்பாடு என்றும் புதிய ஏற்பாடு என்றும் பிரித்து வைக்கப்பட்டு இருக்கிறது. கலீலியோவை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்த அந்த திருச்சபையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய திருச்சபையும் ஒன்று இல்லை. அதனால இந்த திருச்சபையிட்ட போய் அந்த திருச்சபை பண்ணதுக்கு நம்ம நியாயம் கேட்டால் பொருந்தாது அப்படின்னு சொன்னீங்க. அருமை. ஆனால் உங்களுக்கு ஒரே ஒரு தகவலை சொல்கிறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய போப்பு அந்த கிறிஸ்தவ மதம் சார்பாக மிக அண்மை காலத்திலே கலீலியோ போன்ற எண்ணற்ற அறிவியல் அறிஞர்களை திருச்சபை மத தண்டனை கூடங்களில் வச்சு சித்திரவதை செய்ததற்காக பொது மன்னிப்பு கேட்டிருக்கிறார். பொது மன்னிப்பு கேட்டார். ஆமாம், எங்களுடைய மதம் தவறு செய்தது, எங்களுடைய மதம் சொன்னது தவறு தான் அப்படின்னு பொது மன்னிப்பு கேட்டிருக்கிறார். இதை நீங்கள் அதாவது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்பது காலத்தால் சில விஷயங்களை அவங்க மாற்றி எழுதியிருக்காங்க, உண்மைதான். கிறிஸ்துவ மதத்தை நாங்கள் விமர்சிக்காதவர்கள் இல்லை. பழைய ஏற்பாட்டில் சொன்ன பல்வேறு விஷயங்களை
அந்த எந்த விஷயங்களுக்காக அவங்க அறிவியல் அறிஞர்களை எல்லாம் தண்டிச்சாங்களோ அதையெல்லாம் நைஸாக மாற்றிட்டு ஒரு புதிய ஏற்பாடுன்னு ஒன்று போட்டிருக்காங்க. ஆனால் பழைய ஏற்பாடு டிஸ்பென்ஸ் ஆயிடல, அதுவும் இருக்கு. அதனால அது விமர்சனத்துக்கு உட்பட்டது தான். விமர்சனம் பண்ண மாட்டார் ஆராசா. ஆராசா எதுக்கு பண்ணணும்? அவங்களே பண்ணி அவங்களே மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆராசா போய் இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறதும் எனக்கும் அது வேலை இல்லை. நீங்க கேட்டதுனால நான் இவ்வளவு பேசுறேன். மனு தர்மத்தை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று யாராவது பேசணுமா? இல்ல ஒரு நிமிஷம், நான் வந்துடுறேன். நீங்க சொன்ன விஷயத்துல இருந்து தான் நான் வர்றேன். தாராளமா வாங்க. எனவே எப்படி கிறிஸ்தவ மதம் விமர்சனத்துக்கு உட்பட்டதோ உலக அளவில், அதுபோல இந்து மதமும் இன்னைக்கு விமர்சனத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டிய தேவை இருக்கா இல்லையா அப்படிங்கிறதான். நீங்கள் அரசியல் சட்டத்தை பற்றி சொன்னீங்க. அரசியல் சட்டத்தில் இப்போ பிரச்சனை இல்லை. ஆராஜா அவர்கள் அரசியல் சட்டத்தை பற்றி பேசலை. ஆனாலும் நீங்கள் அரசியல் சட்டத்துக்கும் மனுவுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னீங்கல்ல, அதனால நான் ஒன்று சொல்கிறேன். இது வந்து ஹிந்து கோட் பில்லு, இதனுடைய சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸில் அந்த கிளாஸ் உள்ளே இருக்கக்கூடிய அந்த சொற்களுக்கான விளக்க அகராதியில் மனு இருக்கிறாரான்னு கேட்டால் இன்னும் இருக்கிறார். எத்தனை மனு இருக்காங்க? ஒரு மனு இருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. இது ஹிந்து கோட் பில், திராவிடர் கழக வெளியீடெல்லாம் இல்லைங்க. இது வந்து ஹிந்து கோட் பில்லோட சொற்கோவை, அந்த பட்டியலில் வெதர் இட் டேக்ஸ் பிளேஸ் ஆர் நாட், அதான் நான் சொல்கிறேன். இன்று வரை நம்முடைய அரசியல் சட்டத்தில், அரசியல் அமைப்பில், சமூக வாழ்க்கையில் மனு இருக்கிறாரா இல்லையாங்கிறத என்னால் பேச முடியும். அத ஒரு நிமிஷம் மனுவை பற்றி இருங்க, ஒரு நிமிஷம். ஹிந்து கோட்ல மனுவுக்கான விளக்கம் என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா, he is the first lawgiver, அதுவும் செட் டு பி எ மிதிலா பிராமின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து ஹிந்து கோட். சரி இருக்கட்டும், இருந்தாலும் உங்க வாயாலேயே மனுங்கிறது ஒரு உளறல்னு சொல்லிட்டீங்க. எந்த ஆதாரமும் இல்லாத பிளஃபிங் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க. இதை நீங்க சொல்லியிருக்கீங்க இல்லையா? இப்போ எப்படி கிறிஸ்தவ மதத்துக்கு ஒரு மையமான ஒரு தலைமையகம் இருந்து எங்க மதம் செஞ்சது தப்பு தான், உலகம் வந்து தட்டைன்னு சொன்னது தப்பு தான், நாங்கள் இன்னைக்கு வந்து இந்த சயின்டிஃபிக் ட்ரூத்தெல்லாம் நாங்கள் வந்து இன்கார்பரேட் பண்ணிக்கிறோம், ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்களே, அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஹெட் ஆஃப் தி இன்ஸ்டிடியூட் இருக்கணும்ல. இல்ல அந்த ஹெட் ஆஃப் இருங்க ஒரு நிமிஷம், இல்லைன்னா ஏற்படுத்துங்க ஒரு நிமிஷம். அப்படி ஏன் சங்கராச்சாரியார் இருக்காரு உங்களுக்கு? இல்ல நீங்களே ஒரு ஹெட் ஆஃப் தி இன்ஸ்டிடியூட் அறிவிச்சு, இல்ல நான் முடிச்சிடுறேன், அறிவிச்சு நீங்க மனுங்கிறது ஒரு உளறல். அது வந்து இந்த பாருங்க, நன்சை பதிப்பகத்துல இருந்து ரொம்ப அழகா தலைப்பு கொடுத்துருக்காங்க, தடை செய்யப்பட வேண்டிய புத்தகம். இதை நீங்க சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சு போச்சுங்கிறேன் நான். மனுவை நாங்கள் நிராகரிக்கிறோம், இந்து மதம் மனுவை நிராகரிக்கிறது. இனிமேல் மனுஸ்மிருதி இந்து மதத்தின் ஒரு சோர்ஸ் டாக்குமெண்டாக இருக்காது. நிறைய பேருக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச நடுநிலையாளர்களாக தங்களை கருதி கொள்பவர்கள் கூட அப்படி ஒரு குழப்பத்தில் ஆராசா பேசணுமா வேண்டாமா, அவர் ஏன் இதெல்லாம் பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறவங்களாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆராசா ஏன் பேசுகிறாரு, திராவிடர் கழகம் ஏன் இன்னும் இதை பேசுகிறது? நான் இன்று வரை இந்த தமிழ் சமுதாயத்தில் தமிழர்கள் வீடுகளில் சமஸ்கிருத மந்திரங்களை ஓதி பூஜைகள் நடத்தி சடங்குகள் நடத்தி இன்றைக்கி இன்னும் சொல்லப்போனால் பெருகிக்கிட்டு இருக்கு. தங்களுடைய விழாக்களை அவர்கள் இந்த மந்திரங்களை ஓதாமல் நடத்து. புருஷ சுத்தத்தில் அவங்க முதல் இதே இந்த மந்திரங்கள்லாம் எழுதப்படுறதுக்கான காரணங்கள் என்ன சொல்கிறாங்க, வீட்டு விழாக்கள் வைபவங்கள் எல்லாத்துலேயும் ஓதப்படுவதற்காகன்னு சொல்கிறாங்க. இன்று வரை என்ன ஓதுறாங்கங்கிறது யாருக்கும் தெரியாது. இன்றைக்கி வரைக்கும் ஒரு ஓப்பன் டாக்குமெண்ட் இல்லை. வீடு திறப்பு விழாவுக்கு இந்த மந்திரம் ஓதுறோம், கல்யாணத்துக்கு இந்த மந்திரம் ஓதுறோம், கருமாதிக்கு இந்த மந்திரம் ஓதுறோன்னு ஒரு ஓப்பன் புக்லெட் இருக்கான்னா இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியே உங்களுக்கு தலைமைன்னு கேட்டால் தலைமையும் இல்லைங்கிறீங்க, உங்களுக்கு இதுதானே ஆதார நூல்னு கேட்டால் இல்லை அது உளறல்ங்கிறீங்க. அப்போ யார் அப்போ இப்போ இப்படி இருக்கக்கூடிய வெறும் லூசிடா நீங்கள் பதில் சொல்கிறீங்களே, இதை வைத்து இதெல்லாம் பிரச்சனை, இதுதான் முக்கியம். இதை வைத்து கொண்டு நீங்க சொல்றது மாதிரி நீங்க பாட்டுக்கா சாமி கும்பிட்டு இப்போ வந்து கிராமங்கள்ல பண்றாங்கல்ல,
ஐயப்பனுக்கும் முனிசாமிக்கும் போய் பொங்கல் வச்சு கறி எடுத்து நல்லா விருந்து படைச்சு சாப்பிட்டுட்டு மொட்டை போட்டுட்டு வந்தால் கூட பிரச்சனை இல்லை. அதையும் நாங்கள் விமர்சிக்கிற ஆட்கள் தான். இப்போ அதை விடுங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் கருப்பசாமியை வச்சு ஐயனார் சிலையை வச்சு இங்கு யாரும் அரசியல் இயக்கம் கட்டலை. ஆனால் எங்களுக்கென்று தலைமை இல்லை என்று சொல்லுகிற நீங்கள், எங்களுக்கென்று ஒரு சாஸ்திர நூல் உருப்படியா இல்லைன்னு நீங்களே ஒத்துக்கிற நீங்கள், இந்தியா நீங்க சொல்றது எல்லாத்தையும் இந்து மதத்தினுடைய அடிப்படையில கொண்டு வந்து நீங்க திணிக்காதீங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். இத மட்டும் சொல்லிட்டு உங்களுக்கு நான் மைக்க கொடுத்துறேன், நீங்க பேசுங்க. கண்டிப்பா. அப்படியாக பதில் சொல்லுகிற நீங்கள், இந்து என்பதை வைத்து இந்தியா முழுவதும் ஒரு அரசியல் இயக்கத்தை கட்ட வேண்டும் என்று நீங்கள் முயற்சி எடுக்கிற பொழுது அந்த இந்து என்றால் யார்? அந்த இந்து மதத்துக்குள் வைக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கான கொடுக்கப்பட்டிருக்கிற அடையாளம் என்ன? அந்த நூல் நீங்கள் எதை வைத்து இந்து மதம் என்கின்ற ஒன்றை எங்கள் முன்னால் வைக்கிறீர்களோ அந்த நூல்களில் எங்களுக்கு இருக்கின்ற மரியாதை என்ன என்பதை எங்கள் மக்களுக்கு சொல்லாமல் நாங்கள் எப்படி இருக்க முடியும்? நிச்சயமாக நீங்க இந்து மதம் என்று சொன்னால் உடனே நீங்க என்ன சொல்றீங்கன்னா மனுஸ்மிருதியிலிருந்து வரீங்க, அப்புறமா நீங்க படிப்படியாக பல விஷயங்களை முன்வைக்கிறீங்க. இப்ப நாம என்ன சொல்றோம்னா, இந்து மதம் என்பது மதம் கிடையாது. ஒரு கிறிஸ்தவம் என்று சொன்னால் ஒரு புத்தகத்தையும் ஒரு இறை வழிபாட்டையும் ஏற்றுக்கொண்டு அவர்கள் மதமாக செயல்படுகிறார்கள். அதுக்கப்புறமா வந்த முகலாயர்கள் கிறிஸ்தவ மத முஸ்லீம்களுடைய வழிபாட்டின் முறைப்படி அவர்கள் குரானையும் அவர்களுடைய ஏக இறைவனுடைய அந்த வழிபாட்டு முறைப்படி அவர்கள் ஒரு மதத்தின் அடிப்படையில் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஹிந்து என்பது மதமாக்கப்பட்டிருக்கிறது, நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். அது எப்படி மதமாக்கினார்கள் என்று சொன்னால், யார் ஆக்கினார்கள் என்று சொன்னால், அது ஆங்கிலேயர்களுடைய அந்த வரலாற்று 1700க்கு அப்புறமாகத்தான் இது மதமாக, இதை அவர்கள் இருக்கக்கூடிய மதத்துக்கு ஒரு மாற்றாக இதை எப்படி வடிவமைக்கலாம் சொல்லி வடிவமைச்சார்கள். இதுதான் உண்மை. ஆனால் அதற்கு முன்பு மதம் இருந்ததா, சமயம் இருந்ததான்னு சொன்னா, பண்பாட்டு ரீதியாக வரலாற்று ரீதியாக இந்த மண்ணிலே மிகப்பெரிய சித்தர்களுடைய வாழ்வியலிலே நாம சிறந்த ஒரு சமயத்தை நாம வாழ்ந்துட்டு இருந்தோம். இது உண்மை. ஆனா என்ன பிரச்சனைனா, ஆங்கிலேயர்கள் காலத்துக்கு அப்புறமா உருவாக்கப்பட்ட விஷயத்தை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க இதுதான் இந்து மதம், இந்து மதமா இருக்கக்கூடிய இந்துக்களா இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இப்படிதான் அப்படின்னு சொல்லி எங்களை நீங்க வரையறைக்குள்ள கொண்டு வராதீங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். இப்ப மனுஸ்மிருதி விஷயத்துக்கு நாம வருவோம். இப்ப அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அவர்களுடைய எழுத்தும் பேச்சும் அப்படிங்கிற புத்தகத்துல ரொம்ப தெளிவாக 14வது தொகுப்புல ரொம்ப தெளிவுபடுத்தி சொல்லியிருக்கிறாரு. தீண்டாமை, அதாவது இது நல்லா தெரிந்து கொள்ளணும், இப்ப மனுஸ்மிருதியில சொல்லப்பட்ட விஷயத்திலே அது தீண்டாமையாக கருதப்படவில்லை, அப்பொழுது தீண்டாமை இல்லை. இது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கோட் பண்ணியிருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இந்த முடிவை மேற்கொள்வதற்கு 2 சூழ்நிலைகளை ஆதாரமாக கொள்கிறேன். எந்த முடிவு? அதாவது அவருடைய முடிவு சொல்றேன், உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். இந்த வாசகத்தில் மனு தெரிவித்திருக்கும் முடிவு எவரது அந்தஸ்தை பற்றியது என்பதையும் அவர் கூறவில்லை. அவரது வாசகமும் தீண்டப்படாதவர்களை குறிக்கிறதா அல்லது வேறு ஏதேனும் வகுப்பினரை குறிக்கிறதா? அந்த வாசகம் தீண்டப்படாதவர்களை எவ்வகையிலும் குறிக்கவில்லை. எந்த வாசகம்? அததான் சொல்றேன். எந்த வாசகம் என்று சொன்னால், இப்ப சொல்றாங்களா ஏவலர்கள் என்று, அததான் கோட் பண்ணிட்டு இருக்காங்க மனுவில. நீங்க ஒரு புத்தகத்தினுடைய அம்பேத்கர் இந்த நான் கோட் பண்ற 214வது பக்கத்துல, அதாவது நான் என்ன சொல்லிடுறேன், எதுக்காக அம்பேத்கர் இந்து மதத்தை விட்டு வெளியே போனார்? நீங்க மீண்டும் பாருங்க, நீங்க அதை தான் சொல்றேன் நானு. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கோட் பண்ணிருக்கக்கூடிய அந்த மனுஸ்மிருதி சம்பந்தமாக அதுல தீண்டாமையாக அந்த வார்த்தையை கருதவில்லை. அது அடிமைகளாக இருக்கப்பட்டதற்கான ஆதாரமாகத்தான் அந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்கன்னு அம்பேத்கர் கோட் பண்றதை நான் சொல்றேன். இப்ப மனுஸ்மிருதியை ஏற்றுக்கொள்வதா ஏற்றுக்கொள்ளவில்லையா என்பது ஒரு வாதம். அம்பேத்கர் இப்ப ராசாவுடைய பார்வையை சொல்றாருல, இந்துனா இப்படி சூத்திரன், சூத்திரன்னா இந்த வார்த்தையை சொல்றாருல, அது ராசா என்ன சொல்றாரு? இதுக்கு முன்னாடி கோட் பண்ண ராசாவுடைய பார்வை என்று சொன்னால், ராசா படித்த புத்தகத்தை அவர் பார்க்கின்ற விதம். திருக்குறளிலே நில்லுங்க, நான் சொல்றேன், திருக்குறளை
எத்தனை பரிமேலழகர்ல இருந்து பல பேர் எழுதியிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வார்த்தைக்கு ஒவ்வொரு அர்த்தத்தை சொல்லியிருக்கிறார்கள் அல்லவா? அப்படியெல்லாம் எல்லா வார்த்தைக்கும் எல்லா அர்த்தத்தையும் திரும்ப சொல்றேன், நீங்க ஏற்க மறுக்கிறீங்க, சொல்ல முடியாது, ஏற்க மறுக்கிறீங்க. ஒரு சில இடங்களில் வேறுபாடு. அதான் சொல்றேன். அதான் இப்ப ஆராசா மனுஸ்மிருதி முழுக்க படிக்கல, மனுஸ்மிருதி முழுக்க சொல்லல. அவர் சொன்ன அந்த வார்த்தையானது மனுஸ்மிருதி முழுக்க படிக்கல. நீங்க முழுக்க படிக்கலனா அவர் சொன்ன கோடிட்டு காட்டியது கிடையாது. எங்க ஆராசா படிக்கலனா அவர் கோடிட்டு எந்த வார்த்தையிலே அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை கோடிட்டு இதுவரைக்கும் ஆராசா பேசல. ஆராஜா மட்டும் இல்லங்க, திருமாவளவன் அப்படிதான் பண்ணாரு. புத்தகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இதே மேடையில வந்து முறையாக மனுஸ்மிருதி சம்பந்தமான விளக்கத்தை கொடுக்கல. சும்மா கோபறீங்க. கொடுத்தாங்க, கொடுக்கல. இப்ப நீங்க சொல்லுங்க. இப்ப நான் சொல்றேன், மனுஸ்மிருதியிலே நான் என்ன சொல்றேன், நான் கேக்குறேன், இது மாதிரி நீங்க ஓவியா அவர்கள் பகிரங்கமா அறிவிக்கிட்டங்க, நீங்க திராவிட கழகத்தினுடைய இந்த நாட்டியவாதத்தினுடைய அடையாளம் தானே. மனுஸ்மிருதியிலே இயற்றப்பட்டதற்கான ஆதாரம் எங்க இருக்கு? ஒண்ணு. இரண்டாவது, நீங்க மனுஸ்மிருதியை நாங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்க. தாராளமாக அது ஆய்வுக்குட்படுத்தப்படாத ஒரு புத்தகத்தை நாங்கள் ஏற்கவில்லை. புரியுதுங்களா? நீங்க தான் அதை குழப்பறீங்க, நீங்க தான் அதை கொண்டு வரீங்க. சரி, அப்ப இன்னைக்கு வரைக்கும் நீங்க குருக்கள்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க, நான் அதை தான் கேட்டேன். இன்டர்வியூல டெய்லி பேசிட்டு இருக்காங்களே அத்தனை பேரும் வந்து அதே மனுவை ஏத்துக்கிறாங்க, சனாதனத்தை ஏத்துக்கிறாங்க, அதே மனுவை ஏத்துக்கிட்டாங்க. நீங்க சொல்லாதீங்க. நாம சொல்றது மனு என்று சொன்னால் மனுநீதி சோழன் தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க. வரலாற்றுல நம்ம இருக்குதா? நீதிமன்றத்துல இல்லங்க. நீங்க உடனே சொல்லுங்க. இந்த குழப்பத்தை தான் நீங்க மக்கள் மத்தியில் ஏற்படுத்துறீங்க. மனு என்று சொன்னால் ஒரு நபர் இருந்த மாதிரியும் அந்த நபர் மூலமாக இது ஏற்றப்பட்டது மாதிரியும் நீங்க அதை அப்படியே கொண்டு வரீங்க. அப்படி அல்ல. ஒவ்வொரு காலகட்டங்களிலே ஒவ்வொரு மன்னர்கள் தனக்குட்பட்ட சட்ட திட்டங்களை இயற்றுவதற்காக ஒரு மனுக்களை வைத்து எழுதிய சட்டங்கள் பல இருக்கு. ஆனால் அதை கொண்டு வந்து இந்து மதத்தினுடைய அடையாளமாக நீங்க என்ன பண்றீங்க? அதை கோடிட்டு காமிச்சு இந்து மதத்தையும் மொத்தமாக அசிங்கமாக பேசுறீங்க. இததான் தப்புங்கிறேன். இன்றைக்கு மனுநீதி சோழன் அவரும் ஒரு மனு, அவரும் ஒரு சட்ட திட்டங்களை வைத்து ஆட்சி புரிந்திருக்கின்றார். அது மாதிரி பல காலகட்டத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சூழ்நிலைகள்ல யார் எழுதியிருக்கிறார்களோ எழுதப்பட்ட விஷயங்களை எல்லாம் கொண்டு வந்து இப்பொழுது இருக்கக்கூடிய என் போன்ற ஆன்மீக நம்பிக்கை கொண்ட இந்துவாக இருக்கக்கூடியவர்களை இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லியிருக்கிறது என்று சொல்லி தேவையில்லாமல் பேசக்கூடிய வேலைகளை ஆராசா நிறுத்திக் கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? இப்ப நீங்க இஸ்லாமிய மதத்தினுடைய அந்த மத நம்பிக்கையின்படி அவங்க ஒரு சட்டத்திட்டம் வச்சிருக்காங்க, சரியத் சட்டம்னு வச்சிருக்காங்களா? அந்த சரியத் சட்டத்தை போய் நீங்க விமர்சிச்சு பேசுறதுக்கு உங்களால முடியுமா? 1000 மேடையில பேச. ஐயோ, ஆராசா பேசுவாரான்னு கேக்குறேன். ஆராசா பேசி இப்ப நான் ஓவியா அவர்கள் ஆராசா உண்மையாக இருந்தால் சரியத் சட்டம் உண்மையிலே கடுமையாக மதவெறி பிடித்த சட்டம் சொல்லுவாரா? பேச மாட்டாருங்க, பேச மாட்டாரு. ஏன் என்று சொன்னால் இந்து மதத்தை அவருடைய மனைவியிலிருந்து கிறிஸ்தவ மதத்திலிருந்து போன அந்த கிரிப்டோ கிறிஸ்தவ அந்த ஊடுருவல் இருக்குங்க ஆராசா கிட்ட. அதனால அவர் இப்படி பேசுறாருன்றத நான் குற்றம் சுமத்துறேன். நீங்க நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கிறிஸ்தவ மிஷனரிகள் நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ மிஷனரிகள் இந்து மதத்தை அழிக்க வேண்டும். அதனால அன்னைக்கு வில்லியம் ஜோன்ஸ்ல தொடங்கி கால்டுவெல்ல தொடங்கி தொடர்ச்சியாக இன்னைக்கு ஆராசா வரைக்கும் இந்த கிரிப்டோ கிறிஸ்தவர்கள் மூலமாக இந்து மதத்துக்கு எதிரான நடத்துகின்ற தாக்குதல். நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன், கேளுங்க. மனு தர்மம் இந்து மதத்துக்குரியது இல்ல. ஆமா, சரி, அதை விட்டுருங்க. வேற என்னெல்லாம், அதாவது இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, ஆங்கிலேயன் வந்து தான் மனு தர்மம் எழுதுனாங்க, ஆங்கிலேயர்கள் வந்து தான் ராமாயணம் எழுதுனாங்க, ஆங்கிலேயர்கள் வந்து தான் பகவத்கீதை எழுதுனாங்க, அப்படிதானே? சரி, ஓகே. அப்போ இது எல்லாத்தையும் ஆங்கிலேயர்கள் எழுதிட்டாங்க. அதுக்கு முன்னாடி இருந்து இல்ல, நீங்க சொன்னீங்க. நான் சொன்னது மனு தர்மத்தை மொழிபெயர்த்து எழுதியது வில்லியம் ஜோன்ஸ். அவருக்கு அப்புறமாகத்தான் இது எழுதப்பட்டது 1919. சமஸ்கிருதத்துல இருந்து மொழி. இப்ப நான் இன்னொரு கேள்வி வைக்கிறேன். உங்களுக்கு ஒரு கேள்வி வைக்கட்டுமா? இப்ப நீங்க வாசம் உங்களுக்கு ஒரு கேள்வி வைக்கட்டுமா? இது வந்து நன்சை பதிப்பகத்தோட மனு தர்ம சாஸ்திரம். யார் நன்சை புத்தகத்தினுடைய இது பதிப்பகம் யார்? என்னது நன்சை பதிப்பகம்? திருத்துறை. யார் மாதிரி பதிப்பகத்தினுடைய ஆசிரியர்லாம்? இந்த புத்தகம் எழுதுற ஆசிரியர் ஏன் யாராவது ஆளுன்னு இல்ல தெரிஞ்சுக்கிறோமா? வீரமணி எழுதின மனுசாஸ்திரத்தை வச்சுக்கிட்டு அப்படியே பேசுனாங்க.
என்ன பிறகு அப்புறம் வீரமணி அவர்கள் எழுதுறாருன்னா வீரமணி இந்து மதத்துக்கு எதிராக எழுதுவாரு. ஒரு வெளியீடு அப்படின்னா அதை யார் வெளியிட்டா அந்த ஆள் யார்? ஒரு பொது ஊடகத்துல வெளியீடு எல்லா வெளியீடும் இப்ப உங்களுக்காக இல்ல, நான் வந்து மக்களுக்காக வாசிக்கிறேன். இப்பதிப்பு அதாவது மனு தர்மத்தை ஆங்கிலேயர்கள் ஏதோ திரிச்சிட்டாங்கன்னு இவர் சொல்ல வர்றாரு. ஆங்கிலேயர்கள் வில்லியம் ஜோன்ஸ்ங்கிறவர் எழுதுனதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மனு தர்மம் அப்படின்னு இவங்க கொண்டு வர்றாங்க. அப்ப உண்மையான மனு தர்மம் என்னன்னு இவங்க கொண்டு வரணும். எதுக்கு எனக்கு தேவையில்லை. இது நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. இது வந்து மனு தர்மத்தை எந்த விதமான இந்துவோட வீட்டிலயும் புத்தகமா வச்சு அதை வந்து கும்பிடணும்னு சொல்லல. யாரும் மனு தர்மத்தை படிக்கலாம் இந்துன்னு சொல்லல. இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் சுதந்திரமாக இறை வழிபாட்டை ஏற்றுக்கொண்டு நாம எப்படி வேண்டுமானாலும் வாழக்கூடிய சுதந்திரம் இந்து தர்மத்துல இருக்கு. அப்படிதான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா நீங்க மனு தர்மம் தான் இந்து மதம்னு சொல்லி எங்களை அசிங்கப்படுத்த நிறுத்தணும். மனு தர்மம் எங்க அசிங்கம் நீங்க சொன்னப்பயே நாங்க அதாவது வில்லியம் ஜோன்ஸ் எழுதப்பட்ட அந்த திருட்டுத்தனமான மனு தர்மம் அது அசிங்கம் தான். இதை சொல்ல விடுங்க, இதை மக்களுக்கு சொல்லுங்க. இவர் என்ன சொல்றாரு, ஆங்கிலேயர்கள் சமஸ்கிருதத்துல இருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்த்தாங்க. அந்த முதல்ல இவங்களால் ஆளப்பட்ட மக்கள் மொழியில இவங்க எழுதி இருக்கணும். அது எழுதவே இல்லை. அது எல்லாமே மூலம் சமஸ்கிருதம். அது ஆங்கிலேயர்கள் மொழிபெயர்த்ததுனால அதான் இவ்வளவு பெரிய விஷயங்கள் அதுக்குள்ள இருந்ததே மக்களுக்கு தெரிய வந்தது. இல்லைன்னா மந்திரம் ஓதும் போது இன்னைக்கு வரைக்கும் நம்ம மக்கள் மந்திரத்துக்கு அர்த்தம் கேட்கறது கிடையாது. தங்களுடைய வீடுகள்ல பார்ப்பனர்களை கூப்பிட்டு உட்கார வைத்து ஓதுகிற மந்திரத்துக்கு என்ன அர்த்தம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம கேட்கல. அது கேட்பதற்கான இவர் சொல்லுகின்ற அந்த சுதந்திரமான அறிவுங்கிறது நமக்கு வந்திருக்கான்னு கேட்டா இல்ல. இப்போ இந்த நன்சை பதிப்பகத்துல இருந்து அதே மாதிரி திராவிடர் கழகத்துல இருந்து இப்ப மீண்டும் அசல் மனு தர்மம் அப்படின்னு அதையெல்லாம் இவங்க என்ன சொல்றாங்கன்னா பெரியார் திடல்ல போட்டாங்க. பெரியார் திடல்ல பிரிண்ட் அச்சாகி இருக்கலாம், ஆனால் அதற்கான மூல ஆதாரம் அந்த நூலில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இந்த மூல நூல் பொய் என்று சொன்னால் நீங்கள் தாராளமாக வழக்கு போடலாம். அது கிரிமினல் அஃபென்ஸ். இந்த மூல நூல் பொய் அப்படின்னா அதே மாதிரி நன்சை பதிப்பகத்தில் சொல்லியிருக்காங்க. இப்பதிப்பு திருவைந்திபுரம் கோமாண்டூர் இளையவில்லி ராமானுச்சாரியார் அவர்கள் 1865 சமஸ்கிருதத்தில் இருந்து நேரடியாக தமிழுக்கு மொழியாக்கம் செய்து நூல் வடிவம் பெற்று திரும்பவும் முறையே 1889, 1907, 1919 ஆகிய ஆண்டுகளில் செம்மைப்படுத்தி வெளியிட்ட புத்தகங்கள் எடுக்கப்பட்டது. இப்ப அவர் சமஸ்கிருதத்தில் இருந்து தமிழில் மொழிபெயர்த்தார். நான் சொல்றேன், நீங்க சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கு நீங்க இன்னும் ஆய்வு பண்ணி ராமானுஜாச்சாரியார் சமஸ்கிருதத்தில் இருந்ததை தமிழாக்கம் செய்திருக்கிறார். சரி, ஒத்துக்கிறேன். அந்த சமஸ்கிருதத்தில் இருந்தது அது யார் எழுதினது அல்லது அந்த ஆவணங்கள் எங்கிருந்து கிடைக்கப்பட்டது என்கின்ற முழு ஆய்வுகளை நாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசுறதை விட்டு அது ஏற்றுக்கொள்ளப்படணும் நீங்க சொன்னா என்னங்க அர்த்தம்? நான் என்ன சொல்றேன், இவங்க என்ன சொல்ல வர்றாங்க, நீங்க சொல்ற மனு தர்மத்தை நாங்க ஏத்துக்கறல அல்லது எங்களுக்கு வேற ஏதோ ஒரு மனு தர்மம் இருந்துச்சு, அது என்ன, அது வரைக்கும் இது அரசியலமைப்பு சட்டம் தான் இருக்குது. அவங்க அரசியலமைப்பு சட்டத்தை உங்க மனு எழுதினாரா? இல்லங்க, எங்களுக்கு அதுதான் மனு. எங்களுக்கு அம்பேத்கர் தான் மனு. அம்பேத்கர் அவர்கள் தான் மனு. அவர் ஏற்றி வைத்த அரசியலமைப்பு சட்டத்தை நாங்கள் இன்னைக்கு பின்பற்றிட்டு இருக்கோம். தேவையில்லாம ஆராசா ஒரு மதத்தை இழிவுபடுத்துவதற்காக இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அரசியல் சட்டம் தான் மனு. எல்லாரும் தான். அப்புறம் எப்படி வந்து அதுக்கு முன்னாடி உள்ள வரலாறை நம்ம கிளைம் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. அந்த வரலாற்றுக்கான ஆவணங்கள் வழிபாட்டு உரிமை தெரியல. சரிங்களா? அப்போ மனு தர்மத்தை நிராகரிக்கிறோம். நாங்க சொல்ற பகுதி, அதாவது புருஷ சூக்தத்தில் இத்தனாவது இதில் இந்த மாதிரி 4 வருடம் பிறப்பிக்கப்பட்டதுக்கான ஆதாரம் இருக்கு, அதையும் நாங்கள் நிராகரிக்கிறோம். சரி, நிராகரிச்சாச்சு. கீதையில் கண்ணன் சொன்னது 4 வருடத்தையும் நானே படைச்சேன்னு சொன்னது, அதையும் நிராகரிச்சாச்சு. அப்போனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்துக்களாகிய இவர்கள் சாதியை முற்றிலுமாக நிராகரிக்கிறார்களா? என்னுடைய கேள்வி இதுதான். நிச்சயமாக. அதாவது சாதி என்பது எங்களுடைய பாரம்பரியமாக எங்களுடைய ட்ரெடிஷனாக அவரவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய பண்பாட்டுக்குள் வைத்து இப்ப தமிழன் என்கின்ற ஒரு அடையாளம் நமக்கு இருக்கு. சொல்றேன், நீங்க அனைத்தையும் துறந்தவர்கள் அப்படித்தானே? அதாவது நாத்திக பேசக்கூடிய பகுத்தறிவாதிகள், நான் ஒரு மனிதன், என்னை நீ வந்து அடக்கலாமா சாதி வரிக்குள்னு சொல்ற. சரி, அப்ப தமிழன் என்பது ஒரு அடையாளம்.
ஒரே நீங்க இத வேற பிடிச்சமா பாருங்க. நீங்க ஒரு கேள்வி பதில் சொல்லும்போது ஏன் உங்களுக்கு பதட்டம் வருது? சாதியை நிராகரிக்கிறீங்களா? அதுக்கு ரெடியா? அதுதான் கேள்வி. இல்லங்க, நான் அத சாதி இல்லன்னு சொல்லுங்க. சாதியை நிராகரிக்கிறீங்களா? இல்லங்க, நான் சொல்ல வரேன். தமிழன் என்கின்ற ஒரு அடையாளம் மொழி ரீதியாக எனக்கு இருக்கிறது. அப்ப நான் கன்னடக்காரனுக்கு நான் எதிரியாக இருக்கிறேனே, அல்லது அது கேரளாக்காரனுக்கு நான் எதிரி ஆயிடுவனோ, அப்ப தமிழன் என்கின்ற அடையாளம் எனக்கு வேண்டாம்னு சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா அது பகுத்தறிவா? அது மாதிரி இல்லைங்க, நீ திரும்பவும் பாருங்க. அதான் நான் சொல்றேன், சாதி என்பதை தாண்டி என்னுடைய குலம், என்னுடைய பாரம்பரியம், என்னுடைய குலதெய்வ வழிபாடு இது என்பது எனக்குள்ள, நான் என்னுடைய குடும்பத்துக்குள்ள வைத்து வழிபடுவதோடு நிறுத்தி கொண்டு வெளியில் மற்ற சாதிக்காரனோடு நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் என்கின்ற அந்த ஏற்றத்தாழ்வு, அந்த பிரிவுகள் இருப்பது என்பது அறவே ஒழிக்கப்பட வேண்டும். அதற்கு இந்து மக்கள் கட்சி போராடிட்டு இருக்கு. அதோடு நான் சேர்ந்து போராடுவோம் தான் நான் கேட்டுட்டு இருக்கோம். நீங்க என்ன பண்றீங்க? சாதி ரீதியாக 4 வர்ணங்களை படித்தாங்க. 4 வர்ணங்கள் குணத்தின் அடிப்படையில், பிறப்பின் அடிப்படையில் அல்ல. நீங்க நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனா இதை எப்படி கொண்டு போறாங்கன்னா குணங்களின் அடிப்படையில். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நான் பல மேடைகளிலேயே சொல்லியிருக்கிறேன். இப்ப நீங்க ஒவ்வொரு அலுவலகம் எடுத்துக்கலாம். நீங்க திராவிடர் கழகத்தினுடைய அலுவலகமாக எடுத்துக்கொள்ளலாம். திராவிடர் கழகத்தினுடைய அலுவலகத்தில் கி வீரமணி அவர்கள் இருப்பார். அவருக்கு அடுத்த நிலையிலே அவருடைய அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் இருப்பாருங்க. அவருக்கு வண்டி ஓட்டக்கூடிய டிரைவர் இருப்பாரு. இப்படி பல தொழில் செய்யக்கூடியவர்கள் இருப்பாங்க. ஆனால் அவருக்கு டிரைவரா இருக்கக்கூடிய வீரமணி அவர்கள் டிரைவரா இருக்கிறவர் அவர் வந்து தாழ்த்தப்பட்டவர், அதாவது வந்து அவர் ஒரு தகுதியில குறைந்தவர் என்று யாராவது சொன்னாங்கன்னு சொன்னா அது தவறுன்னுவேன். ஆனால் வண்டி ஓட்டத்துக்கு ஒரு ஆள் வேண்டும். அவர் ஒரு தலைவராக இருந்து கொண்டு அவர் செயல்படுறதுக்கு ஒரு ஆள் வேண்டும். அவர் அலுவலகத்தில் அவருடைய வேலைகளை செய்வதற்கு ஒரு ஆள் வேண்டும். அது அவருக்கான கடமை. அப்படி வீரமணி அவர்கள் என்பது அவருக்கான ஒரு வேலை இருக்கிறது. அவருடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேலை இருக்கு. அவர் டிரைவருக்கு ஒரு வேலை இருக்கிறது. இப்படிதான் கிருஷ்ண பரமாத்மா அவரவர்களுக்கு ஒரு வேலையை, அவரவருக்கு ஒரு வர்ணத்தை, அவரவருக்கு ஒரு பணியை நான் படைத்தேன். அது குணத்தின் அடிப்படையில் ஒரு சத்திரியனாக இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகின்ற பார்வையிலே, ஒரு போருக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு சத்திரியன், அப்ப சத்திரியனுடைய குணங்கள் எப்படி இருக்கணும், அவன் சாப்பாடு எப்படி இருக்கணும், அவனுடைய பலம் எப்படி இருக்கணும், அவன் உடற்பயிற்சி எப்படி இருக்கணும், இப்படி எல்லாம் ஒரு வர்ணங்களை, அதாவது அவனுடைய வேலைகளை படைச்சாரு. ஒரு பிராமணன் என்று சொன்னால் நீங்க சொல்ற மாதிரி ஒரு சிந்திக்கக்கூடிய வேலை, எப்படி ஒரு விஷயத்தை, ஒரு போர்க்கலையை எப்படி நம்ம கையாள வேண்டும் என்று சொல்லி அவன் திட்டமிட வேண்டும். அந்த செயல்பாடுகளை செய்யக்கூடியவன் பிராமணன். பிறப்பால இன்னைக்கு எச்ராஜா ஒரு பிராமணர், அவருடைய புள்ள பிராமணர். அது வந்து அந்த பிராமணருக்கும் நீங்க சொல்லக்கூடிய அந்த வர்ணங்கள்ல இருக்கக்கூடிய பிராமணருக்கும் சம்பந்தம் இல்லை. இதை தான் நாம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா அதை கொண்டு வந்து இதுல முடிச்சு போட்டு இதுவும் அதுவும் ஒண்ணு, இந்து மதத்துல இவன் இந்த வேலையை செய்யணும், அவன் இந்த வேலையை செய்யணும்னு சொல்லி ஏற்றத்தாழ்வுகளை கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. ஏற்றத்தாழ்வுகள் இருக்கவே கூடாதுங்க. அவரவர் தொழில அவரவர் செய்யலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் யார் எந்த தொழிலை வேணா செய்யலாம். அது பிறப்பின் அடிப்படையில் இந்த இவனுக்கு பிறந்துட்ட ஆனால் இந்த தொழில் தான் செய்யணும்ன்ற அவசியம் இல்லை. ஆனா ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு. உண்மைதான். ஒரு ஆச்சாரியனுடைய அதுதான் சொல்றேன். அது இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்க அப்படி சொல்றீங்கல்ல, இன்னைக்கு பல சமுதாய ரீதியாக பார்த்தாலும் ஒரு இஸ்லாமியர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன வியாபாரம் பண்றாங்களோ அவங்க புள்ள அதே வியாபாரம் தான் பண்றாரு. அவர் என்னதான் படிச்சாலும் அவங்க அந்த புள்ளை வியாபாரம் பண்றாரு. அப்ப அது வந்து நீங்க இதுதான் சொல்ல வர்ணாசிரமம்னு சொல்லுவீங்களா? அது அவரோட விருப்பம். புரியுதுங்களா? ஒரு தந்தை இப்ப அரசியல்வாதியா கருணாநிதி இருந்தாரு, பிள்ளையும் இவரு இருக்கிறாரு. அப்ப அது வந்து வர்ணாசிரமமா? அவரோட விருப்பங்க. இந்து மக்கள் கட்சிங்க. ஆமாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லா ரெடி பண்றாங்க சார். ஏன் சார்? இல்ல, சாதிக்கும் மதத்துக்கும் அப்படியே அந்த பழைய அமைப்பை நீங்க எவ்வளவு அழகா இல்லன்னு சொல்லிக்கிட்டு வேணும் கடந்து போகணுங்க. நீங்க தயார் பண்றாங்கிறது எங்களால இப்ப புரிஞ்சுக்க முடியும். பார்த்துட்டு இருக்கிற மக்களும் புரிஞ்சுப்பாங்க. தெளிவா இருக்கிறோங்க. சாதி வேண்டாம் உங்களால இன்னைக்கு சொல்ல முடியல. நீங்க சாதி வேண்டாம், சாதி ஒழியணும் அப்படின்னு சொன்னா தீண்டாமை என்ன சார்? தீண்டாமை சாதி ஒழியணும் சொல்லுங்க. எதுக்காக சாதி? நீங்க இயல்புதான் பிரிக்கிறது, குணம்தான் பிரிக்கிறது, தொழில்தான் பிரிக்கிறது. இந்த மூன்றில் எது ஒன்று உண்மையாக இருந்தாலும் ஒரு பார்ப்பனரும் பறையரும் பல்லரும் முதலியார் கோணாரும் எந்த அம்மா அப்பாவுக்கும் பிறக்கும் போது பல்லராவோ கோணாராவோ முதலியாராவோ பார்ப்பனராவோ இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு பார்ப்பனர் மேட்ரிமோனியல்ல பார்ப்பன வீட்டு பொண்ணுதான் வேணும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. முதலியார் மேட்ரிமோனியல், நாடார் மேட்ரிமோனியல் அப்படின்னு இங்க சாதி வாரியாக நடத்த வேண்டிய அவசியம் இல்ல. சாதியை நான் பேசுகின்ற ஒவ்வொரு இடத்திலும் வார்த்தையை நீங்க கொண்டு வரீங்க. தமிழ் என்பது மொழியின் அடையாளம். சுபவீர பாண்டியன் செட்டியார் சமூகத்தை சார்ந்தவர், செட்டியார் பொண்ணு தான் பார்த்து கல்யாணம் பண்ணாரு. நிலப்பரப்பின் அது அவரோட உரிமை.
அதை நீங்க போய் தப்புன்னு சொல்லுவீங்களா? அவர் வீட்டுல அதுக்கு பிறகு நடந்த அதெல்லாம் எனக்கு தெரியாது. சுபவீர பாண்டியன் பண்ணிட்டு இருக்கிறது அதுதான். அதே சமுதாயத்துல நம்ம கல்யாணம் பண்ணி இருக்கிறாரு. அதெல்லாம் நீங்க வந்து நீங்க அவங்க சுதந்திரம் ஒண்ணு. ரெண்டாவது இன்னொரு விஷயம் நல்லா தெரிந்து கொள்ளுங்க. இப்ப இந்த சாதி ரீதியான விஷயங்களை வந்து எப்படி நீங்க கொண்டு போறீங்கன்னு சொன்னா, பறையர் சமூகம் என்று சொன்னால், பறையன் என்று சொன்னால் அவன் ஒடுக்கப்பட்டவன், அவன் தாழ்த்தப்பட்டவன் என்கின்ற அந்த எண்ணம் இருக்கு தெரியுங்களா, அது ஒழிக்கப்பட வேண்டும். அதனால்தான் கிருஷ்ண பறையனார் அவர் பாத்தீங்கன்னா நான் பறையனார் என்கின்ற அந்த ஒரு பெருமையோட போடுவாண்டாரு. நாம வந்து அதை தான் சொல்றோம். ஒவ்வொரு சமுதாயமும் உயர்ந்ததான். எவனும் உயர்ந்தவன் அல்ல, எவனும் தாழ்ந்தவன் அல்ல. ஒவ்வொரு சமுதாயத்தையும் ஒன்னு அடையாளமா வச்சுக்கோ. ஒன்னு புரியல. ஒரு பிரிவு ஏற்றத்தாழ்வை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பிரிவு இருப்பதற்கு வேறு ஏதாவது ஒரு நியாயமான காரணம் இருக்கணும். நீங்க சொன்னீங்க டிரைவர்னு ஒரு பிரிவு இருக்கு. ஒருத்தர் வந்து டிரைவரா வேலைக்கு சேர்றாரு. அடுத்த 5 வருஷத்துல அவர் அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம். அப்ப அவர் அதுக்கு பிறகு அவர் டிரைவர் கிடையாது. ஒருத்தர் வந்து நெசவு தறிக்கு வேலைக்கு போறாரு. அவர் வந்து நெசவாளி. அடுத்த அவருடைய பிள்ளை, அவருடைய காலத்தை கூட விடுங்க, அவருடைய பிள்ளை அது வந்து டாக்டருக்கு படிச்சு டாக்டரா போகுது. இப்ப அந்த டாக்டருக்கா போன மகனோ நெசவாளி கிடையாது. தொழில்முறை சாதினா என்ன, இந்த அடிப்படையான வேறுபாடு. அதாவது பச்சை பிள்ளைக்கு சொன்னா கூட புரியும், ஆனா புரியாத மாதிரியே நடிக்கிறவங்களுக்கு சொல்றது கஷ்டம். நான் இப்ப பேசுறது கூட அவர் வந்து மீண்டும் மீண்டும் புரியாத மாதிரி பேசுறாரு. சாதிங்கிறது என்ன, தொழில் பிரிவுங்கிறது என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. எல்லா நாட்டுக்கும் தொழில் பிரிவு வேணும். ஆனா நான் என்ன சொல்றேன், இப்போ இங்க உட்கார்ந்து மனு தர்மத்தை வந்து விட்டு கொடுக்க அவர் தயாரா இருக்காரே ஒழிய சாதியை விட்டு கொடுக்க தயாரா. மனு தர்மம் என்று சொன்னால் அந்த குழப்பம் இருக்கின்றது. குழப்பமாக இருக்கக்கூடிய விஷயத்தை எந்த இந்துவும் ஏத்துக்கல. இன்னைக்கு தீக்காவோட ஆபீஸ்ல தான் மனு தர்மம்னு போட்டு வச்சுக்கிட்டு புத்தகமா அடிச்சுக்கிட்டு எல்லா இடங்களிலும் கொடுத்துக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்களை, தேவையற்ற விஷயங்களை, பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடியது தீக்கா அலுவலகம். RSS அலுவலகம் இல்ல, பிஜேபி அலுவலகம் இல்ல. எங்களுடைய இந்து மக்கள் கட்சி அலுவலகம் மனு தர்மத்தை படிச்சே ஆகணும், அதுல இருக்கக்கூடிய பின்பற்றியே ஆகணும், அதுல இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நாங்க பிரச்சாரம் பண்ணலீங்களே. RSS பொறுத்த வரைக்கும் ஆன்மீக ரீதியாக விவேகானந்தருடைய வரலாறு அதையெல்லாம் நாங்க ராமாயணத்தையும் நாங்கள் மகாபாரதத்தையும் நாங்க புத்தகத்தையும் வெளியிட்டு இருக்கோம். ஆன்மீகத்துல என்ன இருக்கு, சாதி ஒழியணும்னு இருக்கா? எங்க சாதி ஒழியணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா? அதுவே உங்களுக்கு தீண்டாமை ஒழியணும். தீண்டாமையற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதுதான் RSS வேலை. RSS சாக்காக்கள் செய்து கொண்டிருக்கின்றது. இந்து மக்கள் கட்சியும் களத்தில் இறங்கி அதை தான் செஞ்சிட்டு இருக்கோம். அதுதாங்க எங்களுடைய வேலை. தீண்டாமை என்பது உங்களுக்கும் எதிரி, எனக்கும் எதிரி, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. ஏன் ஆராஜா பேசுகிறார்? நான் அந்த இறுதி கருத்துக்கு வந்துடுறேன். ஏன் ஆராஜா பேசுகிறார், ஏன் திராவிடர் கழகம் பேசுகிறது என்று சொன்னால், அடிமையா இருப்பதை விட அடிமை மனோபாவத்தோடு இருப்பது மிக மிக அபாயமானது. இந்த மக்கள் அடிமை மனோபாவத்தோடு இருக்கக்கூடாது. முதலில் தன்னை இழிவுபடுத்தக்கூடிய எதையும் தன்னுடையதாக மக்கள் கருதக்கூடாது. எந்த ஒரு சமயம், எந்த கோட்பாடு, எந்த நூல் என்னை இழிவுபடுத்துகிறதோ அந்த நூலுக்கு இன்னைக்கு வரைக்கும் வந்து இவங்க சொல்றாங்க அது ஒளரல்னு சொன்னா இன்னைக்கு வரைக்கும் ஏன் வந்து ஒன் ஆஃப் தி சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ்ல கான்ஸ்டிடியூஷன்ல அந்த நூல் ரெஃபர் பண்ணப்படுது? எதற்காக எடுத்துக்கொள்ளப்படுகிறது? நீங்க வந்து இந்த நேரம் இப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்த உடனே அந்த உளறல்னு சொல்லிட்டு போக முடியுமா? யோசிச்சு பாருங்க. ரெண்டாவது சுயமரியாதை ஒன்றுதான். இந்த மனு ஏன் ரெஃபர் பண்றாங்க, ஏன் அதை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க, இன்னைக்கு நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை வந்து அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இயற்றிய பிறகு கிட்டத்தட்ட பல மாற்றங்களை நம்ம கொண்டு வந்திருக்கோம். பல மாற்றங்களை ஏன் கொண்டு வரோம்னு சொன்னா, இன்றைக்கு காலகட்டத்திற்கு எது தேவையோ அந்த தேவைக்கு ஏற்ப மாற்றங்களை நம்ம கொண்டு வரோம். அப்ப அன்னைக்கு அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றி அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இயற்றியது தவறு அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுமா? அப்படி அல்ல. இன்னைக்கு காலகட்டத்துக்கு எது தேவை இருக்கோ அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் அதை வச்சுக்கிறோம். எது தேவையில்லைன்னு கருதுறோமோ அதை நம்ம மாத்திக்கிறோமா? அது இல்ல, நான் சொல்ல வரேன். அந்த மாதிரி மனுஸ்மிருதியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களிலே இன்றைக்கு ஏதேனும் தேவைப்படக்கூடிய விஷயங்கள் இருந்ததுன்னா அதை கோட் பண்ணி எடுத்துக்கிறதுன்றது சரி. நீங்க சொல்ற மாதிரி மனுஸ்மிருதியில அதுல இருக்கக்கூடிய அத்துணை சட்டங்களும் இயற்றப்பட்ட விஷயங்களும் இன்றைக்கு முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கான்ஸ்டிடியூஷனோ அல்லது இந்து இயக்கங்களோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியோ எங்கேயும் போய் போராடல. அதை தான் பின்பற்றணும்னு யாரும் சொல்லல. இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுடைய நோக்கம் அதுவும் இல்ல.
அம்பேத்கர் அவர்கள் சொன்னதுனால நான் சொல்றேன், கான்ஸ்டியூஷனையும் மனுவையும் நீங்க கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னு கேட்டா அரசியல் சட்டங்கள் திருத்தப்படக்கூடியவை என்பதை ஏற்றுக்கொண்டுதான் இயற்றப்படுகின்றன. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்க சொல்ற அனைத்து சாஸ்திரங்களும் மாற்றப்பட முடியாத கடவுளின் ஆணைகள். அது இந்து மதம் மட்டும் இல்லை, எல்லா மதமும், அது இஸ்லாமா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவமாக இருந்தாலும் மாற்றப்பட முடியாதவை இவை கடவுளின் ஆணைகள் என்று சொல்லப்படுபவை தான் சாஸ்திரங்கள், மத இலக்கியங்கள், புராணங்கள். அது சிமிருதியா இருக்கட்டும், சிறுதியா இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு தர்மம் எல்லாமே. அரசியல் சட்டங்கள் எல்லாமே திருத்தப்படக்கூடியவை. இப்ப மனுஸ்மிருதி போன்ற சட்டங்கள் எல்லாம் ஏற்றப்பட்டது அல்லவா, அவைகளும் மாற்றத்துக்கு உட்பட்டதுதான். நாம நம்முடைய வேதங்கள் மாற்றத்துக்கு உட்பட்டது அல்ல. சொல்றேன், ஒரு அமெண்டட் கோடையாவது எழுதி காமிங்களே, அது என்னன்னாது நாங்க பார்க்கிறோம். சொன்னா இதெல்லாம் பெருசா எடுத்துக்கலன்னு சொன்னா, இதையெல்லாம் யாரும் பெருசா எடுத்துக்கல, பெருசா அதை நடைமுறை ரீதியாக அதை ஆதரிக்கவில்லை. ஆனால் இதை கோட் பண்ணி வெளிப்படுத்தி கொண்டிருப்பது வேலையை தான் திக செஞ்சிட்டு இருக்குன்னு நாங்க சொல்றோம். இந்த தேவையற்ற வேலை செஞ்சிட்டு இருக்கக்கூடிய வேலைக்கு சப்போர்ட்டா தான் ஆராசா இருக்கிறார்கள், திருமாவளவர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான். தேவையில்லாம மக்கள் மத்தியில குழப்பத்தை ஏற்படுத்தாதீங்க. நீங்க சொல்ற மாதிரி அந்த மனு தர்மம் அவ்வளவு முக்கியத்துவம் இல்லாத நூல்னு சொன்னா அதை திருமாவளவன் ரெஃபர் பண்ணா என்ன, அல்லது ராஜா ரெஃபர் பண்ணா என்ன, ஏன் அதை காப்பாற்ற வேண்டும் என்பதற்கு இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம் உங்கள் பத்தியில எழுதுங்கிற ஒரு கேள்வி இல்லையா? இப்ப அதை ரெஃபர் பண்ணக்கூடியவர்கள் என்ன குற்றச்சாட்டை வைக்கிறாங்கன்னா, அதை கொண்டு வந்து எங்க மேல பழியா போடுறாங்க. இந்து என்று சொன்னாலும் இப்படின்னா அப்ப இந்து மதத்துல இருக்காத, இந்து மதத்தை வெளியே போன்னு சொல்ற ராசா. அப்ப அந்த கண்ணோட்டத்துல பேசும்போது அப்ப இந்துக்களை எல்லாம் இந்து மதத்திலிருந்து வெளியேற்றுவதற்காக அவர் பேசக்கூடிய வார்த்தையா தான் நான் பாக்குறேன். புரியுது? மனு தர்மத்தை பின்பற்றாலும் சொல்லிட்டு போட்டோம் சார். நீங்க சொன்னதுனால டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய வார்த்தைகள்லயே நான் சொல்றேன், இந்த அதாவது ஒரு அறிவியல் சமூகமாக இந்திய சமூகம் வளராமல் தேங்கி போனதுக்கு இந்து மதத்தை தவிர வேறு ஒரு காரணம் இருக்க முடியாதுன்னு அவர் ரொம்ப அழுத்தமா சொல்றாரு. ஆரிய திராவிடம் கட்டுக்கதை, அது குப்பத்தட்டில போட வேண்டியது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நீங்க தான் திராவிடத்தை தூக்கி பிடிக்கிறீங்க, ஆனால் அம்பேத்கர் அதை குப்பத்தட்டில போடணும்னு சொல்லியிருக்கார். ஆரிய திராவிடத்தை குப்பத்தட்டில போடணும்னு அம்பேத்கர் சொன்னது, அதாவது பெரியாரே வந்து திராவிடமும் ஆரியமும் ஹிஸ்டாரிக்கல் கான்செப்டா அப்படிங்கிற கேள்வி வருகின்ற பொழுது இன்று இருக்கக்கூடிய சூழல்ல ஆரியனாக உணரக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது, திராவிடனாக உணரக்கூடிய கூட்டம் இருக்குது, ஆரிய திராவிட அரசியல் இன்னும் இருக்குது. எந்த காலகட்டம் வரைக்கும் ஆரிய திராவிட அரசியல் இருக்குமோ அது வரைக்கும் திராவிடத்தின் பேரால் இயங்க வேண்டிய தேவையும் அவசியமும் எங்களுக்கும் இருக்கும். இந்து மதத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களுக்கு முழு சுதந்திரம் இருக்கிறது. விருப்பப்படி நீங்கள் படிக்கலாம், விருப்பப்படி ஆலய வழிபாடு இருக்கலாம், விருப்பப்படி வாழ்ந்து கொள்ளலாம், உங்களை யாரும் கட்டாயப்படுத்தவில்லை. ஒரு லைப்ரரி இருக்கு, லைப்ரரியில போய் எந்த புத்தகம் வேணாலும் படிக்கலாம். ஆனா இது இஸ்லாமுக்கு சமம் அப்படி அல்ல. நீங்கள் தொழுகைக்கு வரலன்னா, நீங்க ஞாயிற்றுக்கிழமை நீங்க வந்து சர்ச்சுக்கு வரலன்னு சொன்னா உங்களை வந்து ஏன் வரலன்னு கூப்பிட்டு வச்சு கேட்பாங்க. ஆனா இந்து மதத்துல ஏன் கோயிலுக்கு வரலன்னு யாரையா கூப்பிட்டு கேட்கல? ஏங்க கோயிலை கட்டி வச்சுக்கிட்டு இந்த கோயில்ல இன்னார் தான் வரணும், இன்னார் வரக்கூடாது, இன்னார் இந்த இடத்து வரைக்கும் தான் வரணும்னு சொன்ன ஒரே மதம் வந்து இந்து மதங்க. நீங்க வந்து சொல்றீங்க நாங்க எங்க வேணாலும் வரலாம், எல்லாத்தையும் படிக்கலாம், என்ன வேணாலும் தொழில் செய்யலாம்னு இந்து மதம் உரிமை கொடுத்ததாக. அதாவது இதெல்லாம் எவ்வளவு தூரம், அதாவது உண்மையான வாதங்களுக்கு தான் நம்ம பதில் சொல்ல முடியுமே ஒழிய முற்றும் முழுக்க வந்து உண்மைக்கு மாறான விஷயங்களை வைக்கும் பொழுது அவை உண்மைக்கு மாறானவை பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கு 100 ஆண்டு காலமாக வரலாற்றில் என்ன நடந்ததுன்னு தெரியும். முதல் முறையாக சாலைகளில் நடக்க போடப்பட்ட ஆணைகள், ஆங்கிலேயர்கள் வந்து சாதியை உண்டு பண்ணாங்கன்னு வாய் கூசாம சொல்றாங்க. இது சொல்லணும்னா ரொம்ப வருத்தத்தோடு சொல்ல வேண்டிய, இந்த நாட்டு மக்கள் சாலைகளில் நடப்பதற்கு சட்டம் போட வேண்டி இருந்தது. மேல இந்த துணியை போடுறதுக்கு சட்டம் போட வேண்டி இருந்தது. மருத்துவம் பிள்ளை பெறறதுக்கு அந்த பிள்ளைத்தாச்சியை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போன்னு சொல்றதுக்கு சட்டம் தேவைப்பட்டது. 2 வயசு பிள்ளை 3 வயசு பிள்ளைய கட்டி கொடுக்காதீங்கடா பாவிகளான்னு சொல்றதுக்கு ஒரு சட்டம் போட வேண்டி இருந்தது. சட்டங்களை எல்லாம் போட்டது யாரு? இந்த சட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தவங்க தான் இந்த அநியாயங்களை கொண்டு வந்தாங்கன்னு ஒரு மாபெரும் வரலாற்று திரிபை.
ஒரு பெரிய வரலாற்று பொய்யை இவர்கள் கொண்டு வருகிறார்கள். அப்படின்னா எது பொய் எது உண்மைங்கிறத வரலாறு படிக்கின்ற மாணவர்கள் மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒன்றே ஒன்று, அதாவது இதை ஏன் பேச வேண்டும் என்று கேட்கின்ற சில படித்தவர்களுக்காக நான் சொல்லுகின்றேன். இதை ஏன் பேச வேண்டும் என்பதற்கு இதற்கு வருகின்ற எதிர்ப்புகளிலே பதில் இருக்கிறது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதாவது நீங்கள் ஆலயத்துக்குள் வரக்கூடாது அப்படிங்கிற பிரச்சனை இருந்தது அப்படின்னு சொல்கிறீங்க. ரெண்டாவது நீங்கள் சொல்லக்கூடிய சட்டங்கள் எல்லாம் இருந்துச்சுன்னு சொல்கிறீங்க. ஒவ்வொரு காலகட்டத்தில் மாறாப்பு போடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம திருவிதாங்கூர் சமஸ்தானம் அந்த சரௌண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்துச்சு. இப்படி நாடு முழுக்க பல இடங்களிலே பலர் ஆட்சி புரிந்த அவர்கள் எடுத்த அந்த முடிவின் காரணமாக இப்படிப்பட்ட ஒரு கொடுமைகள் நடந்துச்சு. இந்த கொடுமைகளுக்கு எதிராக நீங்கள் அதை தான் கருணாநிதி அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் ஈவேரா அவர்கள் குறித்து கூட கடைசியில் எழுதலை, ராமானுஜர் குறித்து எழுதினார். சேரவாரம் ஜெகத்தீரே என்று சொல்லி ஓம் நமோ நாராயணாய நமக என்கின்ற மந்திரத்தை நீ சொன்னினா உன்னுடைய தலை வெடிச்சிடும், நீ நரகத்துக்கு போகணும்னு சொன்னாலும் கூட அதை மேலே ஏறி எல்லோரும் அதை கேட்டு இன்புற்று இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு எல்லோருக்கும் பூணல் அணிவிப்பதிலிருந்து எல்லோருக்கும் உபதேசங்கள் சொல்வதிலிருந்து அனைவரையும் அரவணைத்த ஒரு ராமானுஜர், ஒரு புரட்சிக்கு வித்திட்டவர். அப்படியே நாராயண குருவுக்கு வாங்க, அப்படியே இங்கே வைகுண்டர் நம்முடைய தமிழ்நாட்டில் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த மாறாப்பு போடுவதற்கு இருந்த தடைக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தி தலையில் சொல்றேன். இப்ப நான் சொல்றேங்க, தலையில துண்டை கட்டணும்னு சொல்லி ஐயா வைகுண்டர் கட்டியிருக்காருங்களா, அதுவும் என்னது, அதுவும் புரட்சி இந்து மதம் தானே. இந்து மதத்துல யார் தவறு செய்து, இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்குது. அந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு எம்பியா இருக்கட்டும் எம்எல்ஏ இருக்கட்டும் போய் மிரட்டுறாங்க உருட்டுறாங்க. இது அவர்கள் செய்யக்கூடிய தவறா, அந்த எம்எல்ஏவா இருக்கட்டும் எம்பியா இருக்கட்டும் அவங்க செய்யக்கூடிய தவறா பார்ப்பீங்களா அல்லது திராவிடத்தின் தவறா பார்ப்பீங்களா? நான் சொல்றது புரியுதுங்களா? அப்ப அந்த ஆட்சி புரிந்த அந்த மன்னர்களும் அந்த பகுதியில் இருந்த ஆட்சி செய்தவர்களும் செய்த கொடுமைகளை நீங்க இந்து மதத்தின் மீது போட்டு அது எப்படிங்க நியாயமாகும்? அதுதானே நான் கேட்டுட்டு இருக்கோம். அந்த ஆட்சி செய்த அந்த கொடுமைகளில் இருந்து நாம் மீண்டு இருக்கின்றோம். அதற்கும் ஆன்மீகம் செயல்பட்டு இருக்கின்றது. உன்னை கோயிலுக்குள்ள போக வேணாம்னு சொன்னா நீ வாடா நம்ம கோயில் கட்டுன்னு சொன்ன ஒரு ஐயா வைகுண்டர், ஐயா வைகுண்டனுடைய ஆலயம், ஐயா வைகுண்டனுடைய பதி இன்னைக்கு வரைக்கும் படிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு நாமம் இட்டு கொண்டு தலையிலே முண்டாசு கட்டி கொண்டு நாம் யாரும் யாருக்கும் இடுப்புல கட்டாரான்னு சொன்னாரு. அதுவும் ஆன்மீகத்தின் மூலமாக சொல்லியிருக்கிறார் அல்லவா. இந்த மாற்றங்கள் பலர் கொடுத்திருக்கிறார்கள் அல்லவா. ஆலய பிரவேசம் சொன்னீங்க, வைத்தியநாத ஐயரிலிருந்து தேவர ஐயா ஆலய பிரவேசத்தை செய்திருக்கிறார்கள். இந்த நிலைமைக்கு யார் காரணம்? அந்த நிலைமைக்கு காரணம் அந்தந்த காலகட்டத்தில் இருந்த அந்த நல்லா தெரிந்து கொள்ளணும், பிரிட்டிஷ்காரர்கள் என்று நான் சொன்னேன். எல்லாத்துக்கும் பிரிட்டிஷ்காரன் சொல்லணும். பிரிட்டிஷ்காரனும் காரணம். அவன் என்ன பண்ணானா, நீங்க சொன்னீங்கல்ல இந்த வில்லியம் ஜோன்ஸ் விஷயத்தை பொறுத்த வரைக்கும், இவன் இதை உருவாக்குறதுனுடைய நோக்கம் என்னன்னா, அவன் இதை மட்டும் உருவாக்கல, இஸ்லாமியர்களுக்கான சட்டத்தையும் உருவாக்கணும். என்ன காரணம் என்று சொன்னால் நமக்குள்ள பிரிவை ஏற்படுத்துவதற்காக. நீங்க பாகிஸ்தான் பிரிவினை நடந்தது, ஜின்னா நடந்தது, உதாரணத்துக்கு கேட்கிறேன். பிரிவினை நடக்கும் போது ஜின்னாவை எதுக்குங்க அழைக்கணும்? இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போரிட்டவர் காந்தி, காந்தி கிட்ட தானே மவுண்ட் பேட்டன் கொடுத்துருக்கணும். அப்ப ஜின்னாவை அழைத்தது நோக்கம் என்ன சொன்னால் பிரிவினை. நம்ம பிரிக்கிறதுக்காக செய்யக்கூடியவங்க ஆங்கிலேயர்கள். நீங்க அதுல உங்களுக்கு மாற்று கருத்து இருக்குன்னா எனக்கு அது எப்படின்னு வேப்பா இருக்குது. அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள்ல தொடர்ச்சியாக பல விஷயங்கள்ல ஆங்கிலேயர்களுடைய சதி. இந்த மாதிரி மெக்கால கல்வி இன்னைக்கு நான் படிச்சுட்டு இருக்கோம். நாம மிகப்பெரிய அளவில் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு, கேரளாவில், மேற்கு வங்கத்தில் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கல்வி நிறைந்தவர்களாக அன்னைக்கு இருந்தாங்க. இன்னைக்கு ஆங்கிலேயர்கள் காலத்தில் இருந்தாங்க கல்வி அறிவு பெற்றவர்கள் நான் சொல்றது. அப்ப அந்த கல்வி அறிவு பெற்றவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவு வியப்பில் இருந்த காரணத்தால் மெக்கால என்ன பண்றான், அவனுடைய சிஸ்டத்தை, கல்வி திட்டத்தை இன்னைக்கு மனப்பாட கல்வியை கொண்டு வந்துட்டான். இன்றைக்கு படிக்கக்கூடிய படிப்பெல்லாம் உண்மையான ஒரு அறிவுபூர்வமான படிப்பு அல்ல. இன்றைக்கு இருக்கக்கூடிய படிப்பெல்லாம் மிகப்பெரிய அளவில் ஒரு எப்படி சொல்ற பிராக்டிக்கல் அல்ல, ஒன்லி தியரி. அப்ப அந்த சிஸ்டத்தையே மாத்திட்டான். நம்ம பெரிய அறிவாளியா வந்துடக்கூடாதுன்றதுக்காக அவன் செய்த சதின்னு தான் நான் சொல்ல வரேன். அப்ப அன்னைக்கு காலகட்டத்தில் செய்த அந்த கோயிலுக்கு போகக்கூடாது தடுத்தது, அல்லது இந்த மாதிரியான சட்டங்கள் கொண்டு வந்து பெண்களுக்கு எதிராக கொண்டு வந்தது, இதெல்லாம் அந்தந்த காலகட்டத்தில் இருந்த நீங்க அநியாயக்காரர்கள், அக்கிரமக்காரர்கள், அவர்களுக்கு எதிராக எல்லாரும் சேர்ந்து போராடி இருக்காங்க. போராடி மீட்டு கொண்டு வந்திருக்கோம், அவ்வளவுதான். நீங்க அதை கொண்டு வந்து இந்து மதம் தான் காரணம், இந்து மதத்தை ஒழிக்கணும், மதம் இருந்தாதான் பிரச்சனை, கடவுள் இருந்தாதான் பிரச்சனை, கோயில் இருந்தாதான் பிரச்சனை, கடவுள் இருக்கனால தானே சாதி இருக்கு, சாதி இருக்கனால தீண்டாம இருக்குன்னா கையில அடிபட்டு இருக்குது, கையை வெட்டின சொல்றீங்களா, அதுக்கு மருந்து தானே வைக்கணும். அந்த மாதிரி சாதி ரீதியான தீண்டாமைகளுக்கு தீர்வு என்னவென்று சொன்னால் தீண்டாமையை நாம் மருந்து வைத்து அல்லது அதை குணப்படுத்துவதற்காக போராடுவோம். இந்த ஆராஜா முதல்ல பேசல, திருமாவளவன் ஏதோ திடீர்னு பேசல. இது தொடர் பிரச்சாரமாக ஒரு நூற்றாண்டு காலமாக எடுத்து வைக்கப்பட இன்னைக்கு சூத்திரனே நாங்கள் சொல்லலைன்னு சொல்லிட்டாங்க. இதுவே பெரிய வெற்றி.
அன்னைக்கு நடு ரோட்டில் டேய் சுத்திரனே இங்கே வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட சமுதாயம் தான் இது. இதெல்லாம் இன்றைக்கும் அப்படி அழைக்கப்பட்டவர்களில் கொஞ்சம் பேர் இன்னும் உயிரோடையே கூட இருப்பாங்க. முழுசாக எல்லாரும் இறந்து போயிருக்க வாய்ப்பு இல்லை. அப்படிப்பட்ட வரலாற்று உண்மைகள் இருக்குது. ஆனால் அன்னைக்கு ஆமாம் நாங்கள் சூத்திரன் தான் சொல்லுவோம் அப்படின்னு சொன்ன காலகட்டத்தில் இருந்து இதுதான் திராவிட இயக்கத்தின் வெற்றி. ஆமாம் நாங்கள் சூத்திரன் தான் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னவங்களை இன்னைக்கு நாங்கள் அப்படி சொல்லலை, நீங்களா சொல்லிக்கிறீங்கன்னு கதற வச்சிருக்குதே, அதுதான் திராவிட இயக்கத்தோட வெற்றி. இதுதான் திராவிட இயக்கத்தோட சாதனை. அந்த சாதனையை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த கேள்வியை கேட்டு 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 தான் நாங்கள் உண்டு பண்ணியிருக்கோம். அதனால இதனுடைய கடைசி வேர் இந்த மண்ணிலே இருந்து அகற்றப்படும் வரை நாங்கள் பேசுவோம். அதை யாரும் தடுக்க முடியாது. ஒரு திராவிடர் கழகம் பேசும். இப்போ திருமாவளவன் போன்ற 1000 தோழர்கள் பேசுவார்கள். ஆராஜா போன்ற 8000 தோழர்கள் பேசுவார்கள். கடைசியாக இந்த மண்ணிலே இருந்து இந்த வர்ணாசிரம தர்மம், சனாதன தர்மம், சாதியம் வேறறுக்கப்படும் வரை நாங்கள் பேசுவோம். சாதிய தீண்டாமைகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லோரும் எதிர்த்து கொண்டு தான் இருக்கின்றோம். ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், சமயத்தை ஒழிக்க வேண்டும், தர்மத்தை ஒழிக்க, அதாவது நம்ம வழிபடக்கூடிய வழிபாட்டு விஷயங்களே ஒழிக்கப்பட வேண்டும், கோயில்கள் இருக்கக்கூடாது என்கின்ற அந்த நிலைப்பாடு தான் எங்களுக்கு முரண்பாடு. ஆராசா அவர்கள் சொல்கின்ற விஷயத்திலே தீண்டாமை இருக்கிறது, சேர்ந்து போராடுவோம், தீண்டாமை ஒழிப்பு ஆராசா அவர்களே, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீங்கள் சனாதனம் பிராமணம் என்று சொன்னால் உங்களுடைய தலைவர் ஆலயங்களுக்கு செல்லக்கூடிய அவங்களுடைய மனைவியார் அவர்கள் பிராமணர்களிடத்தில் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அப்ப அவங்க சனாதனத்துக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்களே, அப்படி நீங்க போய் உங்க தலைவருடைய மனைவியார்கிட்ட போய் கேள்வி கேட்டு தடுத்து நிறுத்துங்க. அதெல்லாம் பேச மாட்டீங்க. அந்த இடத்துலலாம் உங்களுடைய அந்த போராட்ட குணம் காமிக்காம மக்கள் மத்தியில இந்து என்று சொன்னால் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லி பேசக்கூடிய இந்த வார்த்தையில மட்டும் உங்களுடைய வீரத்தை காட்டுறீங்களே, அது ஏன்? எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த சனாதனம், இந்த தீண்டாமை, இந்த விஷயங்கள்லாம் இல்லை, எல்லோரும் எதிர்க்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும், இந்திய இயக்கங்களாக இருக்கட்டும், நாம் ரொம்ப தெளிவாக இருக்கின்றோம். தீண்டாமையற்ற ஒரு தமிழர் சமயம், தீண்டாமை இல்லாத ஒரு இந்து தர்மத்தை சார்ந்தவர்களாகத்தான் அனைவரும் இருக்க வேண்டும் அப்படிங்கிற நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கின்றோம். அந்த பாதையை நோக்கி தான் நாமளும் போயிட்டு இருக்கோம். ஆனால் ஆராசா அவர்களுடைய பேச்சானது, அல்லது திருமாவளவன் அவர்களுடைய பேச்சானது, அல்லது கி வீரமணி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த புத்தகமானது, அல்லது இதற்கு முன்பாக எழுதப்பட்டதாக சொல்லப்படுகிற அது அத்தனை வரலாறும் 1700க்கு அப்புறமாக, வில்லியம் ஜோன்ஸுக்கு அப்புறமாக எடுத்து பொய்யாக உரைக்கப்பட்ட கட்டுக்கதைகள். அந்த கட்டுக்கதைகளை வைத்துக்கொண்டு இந்து மதத்தினுடைய கட்டுக்கோப்பான ஒரு தர்மத்தை உடைக்கணும்னு நினைச்சா அதை நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம். ஆராசா தேவையற்ற முறையில் பேசியதற்கு மன்னிப்பு கேட்கப்பட வேண்டும். ஆராசா நான் இனி பேச மாட்டேன் என்று சொல்ல வேண்டும். அதற்கு ஜனநாயக ரீதியாக எந்தெந்த விதத்திலே எங்களுடைய எதிர்ப்புகளை பதிய வைக்க முடியுமோ அதையெல்லாம் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றோம். நாளைய தினம் கோயம்புத்தூரிலே எங்களுடைய தலைவர் தமிழ் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் தலைமையிலே மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் அறிவித்திருக்கின்றோம். ஆராசா அவர்களே, நீங்கள் தேவையற்ற பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடாது. நீங்கள் ஏற்படுத்த நினைத்தீர்கள் என்று சொன்னால் இந்த திராவிட மாடல் அரசு நிச்சயம் அதற்கான ஒரு பின்விளைவுகளை மக்கள் கொடுப்பார்கள். நீங்கள் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். ரெனாகான் AAC பிளாக்ஸ், ஒவ்வொரு சதுர அடியிலும் சந்தோஷம்.